நமஸ்தே. இப்போ நாம 2வது அத்தியாயத்தை முடிச்சோம் போன வகுப்புல. இந்த வகுப்புல நாம ஒரு சம்மரியை பார்த்துருவோம். ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் அந்த அத்தியாயத்திற்கு உண்டான ஒரு சம்மரியை பார்த்துருவோம். நாம 2வது அத்தியாயம்ங்கிறது பகவத்கீதையை முழுசா அடக்கி இருக்கக்கூடிய அத்தியாயம். பகவத்கீதையில பாக்கி இருக்கக்கூடிய 16 அத்தியாயங்கள்ல என்னெல்லாம் சொல்ல போறாரோ, நம்மளுடைய அனைத்து துயரத்திற்கும் தீர்வு என்னவோ அதை எல்லாமே 2வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தியாயங்கள்ல 2வது அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறமா வரக்கூடிய அத்தியாயங்கள்ல நாம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய அந்த நிட்டிகிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கருத்துக்களை கூட நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தையே, இந்த 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையே மீண்டும் மீண்டும் பல கோணங்கள்ல பகவான் எடுத்து சொல்ல போறார். அப்ப இந்த 2வது அத்தியாயம்ங்கிறது நமக்குள்ள நல்லா பதிஞ்சு போச்சு அப்படின்னா, அதற்கு பிறகு இனி வரக்கூடிய அத்தியாயங்களை நாம கேட்கும் போது என்ன ஆகும்னா, அதோட கனெக்ட் பண்ணி அந்த அடிப்படையான விஷயத்தை நம்மளால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த 2வது அத்தியாயம் முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய குருமாருடைய வழியிலிருந்து அதை நான் அப்படியே பின்பற்றுகிறேன். இந்த 2வது அத்தியாயத்தை நம்ம 4ஆ பிரிச்சு ஒரு பகுதியாக பார்க்கும்போது இந்த 2வது அத்தியாயத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களுடைய சாராம்சம் நமக்கு கிடைச்சிடும். எப்படி இதை 4ஆ பிரிக்கலாம் அப்படின்னா, முதல் பகுதி அர்ஜுனன் சரணாகதி, 2வது பகுதி ஞான காண்டம், 3வது பகுதி கர்ம காண்டம், 4வது பகுதி ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். இந்த 4ஐயும் அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை நம்ம புரிஞ்சுக்க 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சம் நமக்கு நன்றாக பதிந்துவிடும். அப்போ முதல் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய சரணாகதி பற்றி சொல்லப்படுகிறது. எவ்வளவோ சாஸ்திரங்கள் முதல் அத்தியாயத்தினுடைய பிற்பகுதி 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ விஷயங்கள் அர்ஜுனன் சொல்றான். அவனுடைய ஞானத்தை எல்லாம் வெளியில கொட்டிட்டு அப்புறமா அவனுக்கு ஒண்ணு புரியுறது. எவ்வளவுதான் நம்ம பல விஷயங்களை பத்தி சொன்னாலும், தர்மத்தை பத்தி பேசினாலும், பாவத்தை பத்தி பேசினாலும் ஏதோ நமக்கு புரியாம இருக்கு. அந்த ஒரு தவிப்பு அர்ஜுனனுக்குள்ள வருது. நம்ம இவ்வளவு பேசுறோமே, ஆனா ஏதோ ஒரு விஷயம் புரியாம இருக்கு. அப்போ அவனுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வருது. இவ்வளவு நாம சொன்னோமே, இதெல்லாம் கரெக்டா இல்ல நாம தப்பான வழியில போறோமா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பமான நிலையில் தான் அர்ஜுனன் தன்னையே தாழ்த்தி கொள்கிறான். நான் ரொம்ப கேவலமானவனாக, ரொம்ப தாழ்ந்தவனாக ஆகிவிட்டேன், சிறுமை அடைந்தவனாக, சிறுவன் கூட இல்ல, சிறுமை அடைந்தவனாக
ஆகிவிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணா. நான் ஒன்றும் அறியாத முட்டாளாக ஆகிவிட்டேன். அதனால கண்ணா, நீ என்ன பண்ற? எனக்கு இந்த துயரத்திலிருந்து ஒரு வழியை காட்டுற. எனக்கு எது சரின்னு உனக்கு படுறதோ அதை நீ சொல்லு, அதை நான் கேட்டுக்கிறேன். நான் உன்னிடத்தில் சரணாகதி அடைகின்றேன் கண்ணா. உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது. குழம்பி போயிருக்கக்கூடிய என்னை இந்த குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வா. அதை தொடர்ந்து என்ன சொல்றான் அர்ஜுனன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ராஜ்யம் கிடைத்தாலும், உயர்ந்த பதவி கிடைத்தாலும், சொர்க்கலோகத்திலேயே எனக்கு இடம் கிடைத்தாலும், பகைவர்களே இல்லாத ராஜ்யம் கிடைத்தாலும், அது எல்லாம் என்னுடைய துயரத்தை போக்கக்கூடியதாக இல்லை. ஆகவே கண்ணா, என் துயரத்தை போக்கக்கூடிய அது எதுவோ அதை நீ சொல்வாயாக. நான் உன்னிடத்தில் சரணாகதி அடைகின்றேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பகவான் கிட்ட சரணாகதி ஆயிடுறான். அப்போ ஒரு உயர்ந்த மனப்பான்மையை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் நம்ம குருவை தேடுறோம், எனக்கு சரியான குரு கிடைக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்றோம். நம்ம குருவை தேடுறதுக்கு முன்னாடி நான் சிஷ்யனாக தயாராகி விட்டேனாங்கிறது தான் கேள்வி. நான் சிஷ்யனா தயாராகாத வரைக்கும் எனக்கு குரு கிடைக்க மாட்டார். குரு என் முன்னாடியே இருப்பார். ஆனா நான் சிஷ்யன் ஆகாத வரைக்கும் அந்த குரு எனக்கு தென்பட மாட்டார். இப்ப அர்ஜுனன் என்ன எடுத்துக்கொண்டோம்னா, யாருகிட்ட போய் அவன் உபதேசம் கேட்கிறான்? கண்ணன் கிட்ட உபதேசம் கேட்கிறான். கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஒரு நண்பர்களுக்கு உண்டான ஒரு உறவு தன்மை அவங்க கிட்ட இருக்கு. பின்னாடி அர்ஜுனனே சொல்லுவான், கண்ணா உன்னை என்னெல்லாமோ நினைச்சு இப்படி எல்லாமே பேசிட்டேனே அப்படின்ட்டு. அப்படிதான் கண்ணனை பார்த்துட்டு இருந்தான் அர்ஜுனன். அப்புறம் தேர் ஓட்டியா பார்த்தான். தேர் ஓட்டியா பார்த்ததுனால கட்டளை இட்டான் கண்ணனுக்கு. யுத்த பூமியில 2 படைகளுக்கு நடுவே கொண்டு போய் தேரை நிறுத்து கட்டளை இட்டான். இப்படியெல்லாம் தான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. அவன் தன்னை நண்பனாக பார்க்கின்ற வரைக்கும் கண்ணன் நண்பனாக தெரிந்தான். கண்ணனை சாரதியாக பார்க்கின்ற தான் தளபதி, இவன் சாரதி என்று பார்க்கின்ற வரைக்கும் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக தெரிந்தான். அர்ஜுனன் தன்னை ஒரு சிஷ்யனாக பார்க்க தொடங்கியவுடன் அதே கண்ணன் அர்ஜுனனுக்கு குருவாக தென்பட்டான். கண்ணன் மாறவே இல்லை. கண்ணன் அப்படியே தான் இருக்கான். ஆனா அர்ஜுனனுக்குள்ள இருக்கக்கூடிய நினைப்புல மாற்றம் வந்தது. பாக்கி எல்லாமே மாறிடுது. இததான் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நாம ஒரு நல்ல சிஷ்யனா ஆகிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல குருன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஒரு குரு நமக்கு கிடைப்பார், நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பார். சோ அதுதான் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் குரு சிஷ்யனாக மாறினான். கண்ணனிடத்தில் சரணாகதி அடைந்தான். எனக்கு உகந்தது எதுன்னு உனக்கு தோன்றதோ அதை நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ அதை சொன்ன உடனே பகவான் சிரிச்சுக்கிட்டே ஒரு புன்முறுவலோட ஆரம்பிக்கிறார். அந்த புன்முறுவலுடைய அர்த்தம், என்கிட்ட நீ சொல்லிட்ட இல்லையா, நீ கவலை விடு, உன் பிரச்சனைக்கு நான் தீர்வு தந்தாச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய, உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்புக்கு இன்னொரு அர்த்தத்தை நாம பார்த்தோம். எனக்கு ஒரு நல்ல சிஷ்யன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட வெளிப்பாடு.
எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கற்பனை தான். கண்ணன் இப்படி நினைச்சு ஒரு புன்சிரிப்பு சிரிச்சாரான்றது நமக்கு தெரியாது. இது நாம கொடுக்கக்கூடிய ஒரு அலங்காரம், அவ்வளவுதான். கண்ணனை எவ்வளவோ அலங்காரம் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் தான் இப்ப நான் சொன்னது. இது ரெண்டு. ஆனா கண்ணனோட புன்சிரிப்புக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு அர்த்தம் இருக்கு. அது ஒரு அர்த்தம் என்னன்னா, இப்பவாது நீ புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, இன்னமுமா நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு அர்த்தம். கண்ணன் யாரை பார்த்து புன்சிரிக்கின்றானோ இதுல ஏதோ ஒரு அர்த்தம் அங்க பொருந்தும். இப்போ அர்ஜுனனை பார்த்து புன்சிரிப்போடைய அர்த்தம் என்னன்னா, பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்ட்டு. அப்போ ஒரு நண்பனாக சொல்கிறான். முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கிற. துயரப்படுவதற்கு தகுதியே இல்லாத விஷயத்திற்கு நீ துயரப்படுகின்றாயே அர்ஜுனா அப்படின்னு சொல்ல. ஏன்னா அர்ஜுனுடைய துயரம் என்னன்னா, இவாள் எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன்ன்ற துயரம். அப்ப நான் கொல்ல போறேன்னா அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவெல்லாம் இறக்க போறா அப்படின்ட்டு. அந்த வலி என்னால தாங்க முடியாது, அந்த செயலை என்னால செய்ய முடியாதுன்ட்டு. அந்த துயரத்திலிருந்து வரக்கூடியதுதான் அர்ஜுனன் நான் போரிட மாட்டேன் என்ற நிலை. அதுக்கு முதல்ல கண்ணன் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா கவலைப்படுறதுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்கியே அப்படின்ட்டு. ஸோ முதல்ல அவனை தட்டி எழுப்புறான். பாரு, நீ எதுக்கு கவலைப்படுற? அது கவலைப்படுறதுக்கு உண்டான விஷயமே இல்லை. ஏன்னா மரணம் எப்படி இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம். நீ தடுத்தா அது நிக்க போறது இல்லை, நீ கொடுத்தா அது நிச்சயமா நடக்குமான்றது தெரியாது. ஆனால் அது நடக்கக்கூடியது. அப்படி நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நீ துயரப்படுகிறாயே, அதில் அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த தத்துவத்தோடு ஆரம்பிக்கின்றார். அதை நாம நம்ம வாழ்க்கையில எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாம ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே தெரியும், நாம வாழ்க்கையில நிஜமாவே கவலைப்படுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா கவலைப்படுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்குமே கவலையை தரணும். அந்த மாதிரி ஒரு விஷயமுமே இல்லை. நான் கவலைப்படுற விஷயத்துக்காக இன்னொருத்தர் கவலைப்படுறது இல்லை, இன்னொருத்தர் கவலைப்படுற விஷயத்துக்காக நான் கவலைப்படுறது இல்லை. அப்போ கவலை தரக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கான்னா, துயரத்தை தரக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கான்னா, அப்படி எதுவுமே கிடையாது. நாமளாதான் இந்த துயரத்தை உருவாக்கிக்கிறோம். அதுதான் அர்ஜுனன்ட்ட சொல்றேன், நீயாவே உருவாக்கின்ற துயரம் அர்ஜுனா. ஏன்னா நீ சொல்ற விஷயம் துயரப்படுவதற்கு தகுதியே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம ஞானத்தை பத்தி 11வது இருந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்ற. ஏன் எடுத்த உடனே ஆத்ம ஞானத்தை சொன்னார்? உபநிஷத்துல கூட இந்த வருஷம் கிடையாது. உபநிஷத்துல கர்ம யோகத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படி படிப்படியா போய் கடைசியில தான் ஞான யோகத்திற்கு வரும். ஆனால் இந்த இடத்துல பகவான் உபநிஷத்துல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றாரே ஒழிய உபநிஷத்தை சொல்லல. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு கண்ணனுடைய அணுகுமுறையில. முதல்ல அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா ஞான யோகத்தில இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் ஞான யோகத்தில இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, அர்ஜுனனுடைய பிரச்சனைக்கு தீர்வு அதுதான். ஏன்னா அர்ஜுனன் கண்ணன் கிட்ட என்ன கேட்கிறான்? என்னுடைய துயரத்தை போக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதை நீயே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அப்ப டைரக்டா அந்த மேட்டருக்கு போயிடுறேன். ஆனா கண்ணனுக்கு தெரியும், இது இப்படி டைரக்டா நான் சொல்றதுனால ஒருத்தரால் அதை அடைஞ்சிட முடியுமானா முடியாது. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் உனக்கு எது சொல்யூஷன், எது தீர்வு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அங்க போகிறதுக்கு உண்டான வழியை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆத்மாவை பற்றி நாம் நிறைய பார்த்தோம். ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட். அதை அவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்க முடியாத விஷயமும் கிடையாது. அதற்கு ஒரு தனி முயற்சி தேவை. தனி முயற்சி தேவை அப்படின்னா, நாங்க எப்பவுமே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒன்று சொல்றது உண்டு. ட்ரைனிங் எடுக்கும்போது ட்ரைனிங்காக வந்தவங்கள்ட்ட unlearn to learn.
நம்ம ஒன்று கத்துக்கணும்னா முதல்ல நம்ம எதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமோ அதை தெரியாத நிலைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சதை வச்சுன்னு இன்னொன்னு பார்த்தோம்னா அதோட தான் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதோட ஒத்து வருதா, எனக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும், இவர் சொல்றது அதோட சேர்ந்து வருதா, சேர்ந்து வரலையா, ஏன் சேர்ந்து வரல, என்ன ஏது அப்படின்றப்போ அந்த புதுசா ஒரு அறிவை நாம் பெற முயற்சி செய்கின்ற பொழுது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவு அதோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதிலேயே போயிடும். நேரம் கம்பேர் பண்ணி பார்க்கறது. அன்லேர்ன் டு லேர்ன். ஆத்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நம்ம கர்ம யோகத்தை பத்தி பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனைகளை, அறிவு, அனுபவம், நினைவுகள் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு பார்க்கும்பொழுதுதான் இது நமக்கு தனியாக தெரியும். அது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. ஆத்மாவை பற்றி என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னா சுருக்கமாக அவருக்கு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துப்போம். அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஆத்மா என்பது அறிவு ஸ்வரூபம், அனாத்மா என்பது அறியப்படுவது அப்படின்றோம். அறிவு ஸ்வரூபம் என்றால் அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் அறிவு. கரெக்ட் தானே? இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா? அப்போ அனைத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆத்மா. அதனால் அதை அறிவு ஸ்வரூபம் என்று சொல்கின்றோம். இந்த அனாத்மா என்பது அறியப்படுவது. இதுதான் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறது. இந்த அனாத்மாவாகப்பட்டது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பதற்கு அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்றோம். அடுத்ததான் என்ன சொன்னார்னா ஆத்மா நித்திய, அனாத்மா அனித்ய. நித்தியான என்றும் இருக்கக்கூடியது, நித்தியமானது, உண்மை. உண்மைன்னா என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை சார் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. உண்மை அப்படின்னு சொல்லும்போது 3 காலங்களிலும் அப்படியே மாறாமல் இருக்கக்கூடிய எந்த விஷயம் இருக்கோ அதுதான் உண்மை. காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறிண்டே இருக்கு அப்படின்னா அது உண்மை கிடையாது. அப்போ அதை அனித்யா அப்படிங்கிறோம். ஏன்னா எது மாறாமல் இருக்கின்றதோ அதை பிடித்து கொண்டால்தான் நாம் திடமாக இருக்க முடியும். மாறிண்டே இருக்கிறத ஒன்று பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஸ்டெடியா இருக்க முடியாது. ஒரு சேர் உட்காந்துருக்கு, சேர்ல இருக்கோம், நம்ம எல்லாரும் சௌரியமா உட்காந்துருக்கோம். ஏன் சௌரியமா இருக்கோம்னா 4 காலம் ஜம்புன்னு தரையில உட்காந்துருக்கு, ஸ்திரமா இருக்கு 4 காலம். அதனால நானும் அப்படியே ஸ்டெடியா உட்காந்துருக்கேன். இதுல ஒரு கால் ஆடுறது, ஒரு கால் திடீர்னு உடையிறது, இப்படி ஆச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்? நானும் ஆட்டம் போட்டுருவேன், ஆடிட்டு தான் இருப்பேன். அப்போ நித்யா, உண்மைன்னா என்னன்னா எக்காலத்திலும் மாறாமல் ஒரு போலவே இருக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதுதான் உண்மை. மாற்றத்துக்கு உட்படக்கூடிய அனைத்துமே அனித்யா, உண்மையற்றது. அப்போ ஆத்மா எக்காலத்திலும் மாறாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற. அனாத்மா என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்மளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி இருந்த நாம உடலாலும் மனதாலும் எவ்வளவு மாறிக்கிட்டே வந்திருக்கோம், இனி எவ்வளவு மாறுவோம் அப்படின்ட்டு. அடுத்ததான் என்ன சொன்னார்னா எங்கும் இருக்கக்கூடியது, ஆமினி பிரசன்ட், அது இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்ல. அனாத்மா என்னன்னா அனாத்மா ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இட் ஹஸ் காட் பவுண்டரிஸ். அப்படிதான் நமக்கெல்லாம் ஒரு பவுண்டரி இருக்கேன். பிசிக்கலா பார்த்தாலும் ஒரு பவுண்டரி. இது ஒரு இடத்துல வச்சிடலாம், இந்த ஒரு ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிடும். இட் ஹஸ் காட் அ ஷேப். இப்போ இந்த உடம்பு எடுத்துட்டோம்னா ஒரு ஷேப் இருக்கு, ஒரு சைஸ் இருக்கு. அப்போ அந்த ஷேப்பும் சைஸும் வந்துடுத்துனாலே அதுக்கு ஒரு பவுண்டரியும் வந்துடுது. இன்னொரு பவுண்டரி என்னன்னா, இன்னொரு பவுண்டரி வந்து நமக்கு பிறந்தோன்றது ஒன்று இருக்கு, இறந்தோம்னு ஒன்று இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்க ஒரு பவுண்டரி இருக்கு. பர்த்னு ஒரு பவுண்டரி, டெத்துன்னு ஒரு பவுண்டரி. இதுக்குள்ள நம்ம விளையாட்டு இருக்கு.
அனாத்மாவுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது. அப்படின்றப்ப ஆத்மாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உனக்கு ஒரு ஆத்மா, எனக்கு ஒரு ஆத்மான்னு தனித்தனியா இருக்கான்னா அப்படி கிடையாது. ஏன்னா தனித்தனியா இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டாலே அதுக்கு ஒரு ஷேப் வந்துடுது, ஒரு சைஸ் வந்துடுது இல்லையா? ஒரு 100 ஆத்மா இருக்குப்பா அப்படின்னா அப்போ 100 ஏதோ ஒரு சைஸ்ல இருக்கு, கவுண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, வித் பிசிக்கல் கேரக்டர், ப்ராப்பர்ட்டி எல்லாமே. அப்போ ஆத்மா அப்படி கிடையாது. இட்ஸ் அ கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். அது ஒரு உணர்வு தத்துவம், அறிவு தத்துவம். அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. ஆனால் இந்த அனாத்மாவாகப்பட்டது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அந்த 2 எல்லை பார்த்தோம் அந்த அர்த்தத்தில். ஒன்று லிட்ரலி ஒரு பவுண்டரினா பிசிக்கல் பவுண்டரி அப்படின்னு இருக்கு. இன்னொன்று என்னன்னா பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிற 2 எல்லைக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன சொன்னார்னா ஆத்மா அழிவற்றது, அதற்கு அழிவே கிடையாது. அனாத்மா அழியக்கூடியது. அப்ப எது அழியும்னா that which has got shape, that which has got property, அதுக்கு தான் அழிவு வரும். இப்ப ஆகாசத்தை அழிக்கணும்னா எப்படி அழிக்க முடியும்? அது ஒரு எல்லையற்றது, ஆகாசத்தை போலன்னு சொல்லலாம், எல்லையற்றது. அதை அழிக்கணும்னா எப்படின்னா, பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் அ ஷேப், இட் டஸ் நாட் ஹேவ் அ ப்ராப்பர்ட்டி. அப்ப எதை போய் நான் இப்ப உருவம் இருந்ததுன்னா அந்த உருவத்தை அடிச்சு உடைச்சு பொடி பொடியாக்கி அதை அழிச்சிடலாம். ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நாசம் பண்ணான்னா அது அழிஞ்சிரும். இந்த ஆத்மாவுக்கு உருவமும் கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது. அப்போ அது அழிவற்றது. ஆனால் இந்த அனாத்மா இருக்கே, இதுக்கு உருவம் இருக்கு, இதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பஞ்சபூதங்கள். அப்படின்றப்போ இது அழிவுக்கு உட்பட்டது. ஆத்மா அழிவற்றதுன்னு சொல்லும் பொழுது அது அது அழிவற்றது. அதை எதாலும் அழிக்கவும் முடியாது. அதை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது எதுவும் கிடையாது, அது அழியக்கூடிய வஸ்துவும் கிடையாது. அப்படிங்கிறதை நாம பார்த்தோம். பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்களை எடுத்து பகவான் சொன்னார். தீயால் எரிக்க முடியாது, சுட முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது இல்லையா? இப்படி எல்லாத்தையும் பார்த்தோம். அப்ப அடுத்தது என்ன சொன்னா அகர்த்தா. ஆத்மா என்பது அகர்த்தா, அனாத்மா என்பது கர்த்தா. அப்ப இந்த ஆத்மா என்னன்னா ஒன்னும் செய்யாம வெறும் சாட்சி பூதமாக இருக்கக்கூடியது. இட்ஸ் அ விட்னஸ். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், சினிமா ஸ்கிரீன். The screen is only a witness. It is not a part of anything. அதுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது அந்த ஸ்கிரீன்ல. படம் முடிஞ்சு பார்த்தோன்னா அந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்கு. ஏன்னா இட் இஸ் ஒன்லி a கர்த்தா, அகர்த்தா. அது எதையுமே செய்யறதும் கிடையாது, எதை செய்யவும் தூண்டிவிப்பதும் கிடையாது. எப்படின்னா அந்த சினிமா அவ்வளோ விஷயங்கள் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு ஸ்கிரீன்ல. அந்த ஸ்கிரீன் எதுவுமே செய்யறது கிடையாது, அப்படியே தான் இருக்கு. எதையாவது செய்ய தூண்டுறதோ சினிமாவில் வருது, நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய காட்சிகள், நிகழ்ச்சிகள், அதையெல்லாம் அந்த ஸ்கிரீன் தூண்டி விடுறதோ இல்லை. அப்போ அந்த ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய, திரையில தெரியக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அது தூண்டி விட்டு நடக்கல, அது நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எதுவும் நடப்பதற்கு தூண்டுவதும் கிடையாது, அதே நேரத்தில் இதுவாவே எதுவும் செய்யறதும் கிடையாது, அப்படியே இருக்கு. அகர்த்தா. ஆனா இந்த அனாத்மா இருக்கே, இது கர்த்தா. எல்லாத்தையும் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு. இந்த அனாத்மா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இது கர்த்தாவா இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, பண்றதுக்கு தூண்டிட்டு இருக்கு. என்னால முடியலன்னா இன்னொருத்தர் தூண்டி விடுறேன். சில உதாரணங்கள்லாம் பார்த்தோம். நம்ம இன்னொருத்தர் தூண்டி விட்டு அவளை வச்சு செய்ய வைக்கிறது. ஸோ ரெண்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று நாமளாவே பண்றது, இன்னொன்று மற்றவாளை பண்ண தூண்டி வைக்கிறது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னது? மற்றவாளை பண்ண தூண்டி வைக்கிறது.
நான் let me say I am the creator of an advertisement. அப்போ indirectly what I am doing, நான் மற்றவாளை தூண்டி விடுறேன். அதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இந்த ப்ராடக்டை வாங்க, இந்த ப்ராடக்டை வாங்கன்னு சொல்லி நான் தூண்டி விட்டுன்னு இருக்கேன். அப்ப இது அனாத்மாவோட வேலை. ஆத்மா கர்த்தா இல்லைன்னா அது எதுவும் செய்வதும் இல்லை, எதையும் செய்ய தூண்டி விப்பதும் இல்லை. இனி அடுத்தது என்ன சொன்னார்னா அபோக்தா. அனாத்மா போக்தா. ஆனா போக்தான என்னன்னா அனுபவிக்கிறது, எக்ஸ்பீரியன்சர். எக்ஸ்பீரியன்சர். ஆத்மா இஸ் நாட் an experiencer, it is an experience. ஆத்மா என்பது ஒரு அனுபவம், அது அனுபவிப்பது அல்ல. ஆனா இந்த அனாத்மா இருக்கே, அனாத்மா இஸ் an experiencer. எல்லாத்தையும் நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உடலும் மனசும் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த உடலும் மனசும் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு. சுகம், துக்கம், வலி, குளிர், வெப்பம் எல்லாத்தையும் இந்த உடம்பு மனசு அனுபவிச்சுட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் கர்த்தா. கர்த்தா தான் போக்தாவாக முடியும். கர்த்தா தான் போக்தாவாக. நம்ம எந்த காரியத்தை பண்றோமோ அந்த பலனை நாம தான் அனுபவிக்கணும். இந்த பழமொழி சொன்னோம் இல்லையா, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சான். அப்போ இந்த அனாத்மாங்கிறது கர்த்தான்றப்ப இது போக்தாவும் மாறிடுது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. ஆத்மா என்ன பண்றதுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அது ஒன்றும் பண்றதும் இல்லை, பண்ண வைக்கிறதும் இல்லை, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அது வேடிக்கையும் வெறும் வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது எதுவும் அனுபவிக்கிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலை நடந்துருக்கு, ஒரு சாட்சிக்கு ஒருத்தன் பார்த்துட்டான் அந்த கொலையை. இப்ப அவன் விட்னஸ். இப்ப தண்டனை யார் அனுபவிப்பா? விட்னஸ் அனுபவிக்குமா? சாட்சி சொன்னவன் அனுபவிப்பானா? கொலை பண்ணினவன் அனுபவிப்பானா தண்டனைய? அப்படின்னு பார்த்தானா கொலை பண்ணினவன் தான் தண்டனை அனுபவிப்பான். சாட்சி சொன்னவனுக்கு தண்டனை கிடையாது. அதே மாதிரிதான் ஆத்மா, அபோக்தா. இது எல்லாத்தையும் சொன்ன. இது இப்படி எதுவுமே ஆத்மா இல்லைன்னா அப்ப இந்த ஆத்மா தான் என்ன? ஒண்ணுமே பண்ணாத இந்த ஆத்மா எதுக்கு அப்படின்னா, அதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, அது அறிவு தத்துவமாக இருந்து இந்த உடலும் மனமும் அனைத்தையும் அறிவதற்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு அறிவு தத்துவம் என்பது இல்லவே இல்லை என்றால் இந்த உடலாலையும் மனதாலையும் எதையுமே அறிய முடியாது. It cannot experience anything and become an experiencer. அப்போ for the body and the mind to experience something and become an experiencer, you require this consciousness principle என்று சொல்லக்கூடிய அறிவு தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா. இதுக்கு நாம ஒரு அழகான உதாரணம் பார்த்தோம். இதை எப்படி புரிந்து கொள்வது ஆத்மாவை அப்படின்னு சொல்லும்போது, நாம 3 நிலைகளை பார்த்தோம். விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, கனவு காணக்கூடிய நிலை, அதற்கு பிறகு ஆழ்ந்த உறக்க நிலை. அப்போ நான் விழிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எதை பார்த்தாலுமே எனக்கு தெரியுது. ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங். ஐ பிகம் an experiencer பிகாஸ் நான் விழிப்பு நிலையில் இருக்கேன். அப்புறம் சொப்ன நிலை. நல்லா சொப்னம் கண்டுட்டேன். தூங்கி எழுந்த உடனே சொல்றான், இப்படி ஒரு சொப்னம் வந்தது எனக்கு அப்படின்ட்டு. அந்த சொப்ன நிலையும் அறியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. தூங்கிட்டேன்னு தூக்கத்துல தானே சொப்னம். அது எனக்கு எப்படி தெரியும்னா, நீ தூங்கிட்டு சொப்னத்தை பார்க்கும் போது கூட நீ அறியக்கூடிய நிலையில் இருக்கின்ற. கடைசியா என்னன்னா ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப். நம்ம என்னன்னு சொல்றோம்னு, அதுக்கு ஒரு சவம் போல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எங்க இருக்கோம், நேரம் என்னாச்சு ஒண்ணுமே தெரியாத ஆழ்ந்த உறக்கம். அப்படிப்பட்ட உறக்கத்திலிருந்து விழித்து வந்த பிறகு என்ன சொல்றோம்னா, அப்பா என்ன தூக்கம் தூங்கினப்பா எனக்கே தெரியல, அப்படி ஒரு தூக்கம் தூங்கியிருக்கேன்.
அப்போ ஆழ்ந்த நித்திரையில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அதை உன்னை உணர்த்தக்கூடிய விஷயமாக அந்த ஆத்மா என்பது இருக்கிறது. அது இல்லைன்னா, ஆத்மா என்பது இல்லை என்றால், இந்த உணர்வு தத்துவம் போய்விட்டால் அப்ப என்ன ஆகுதுன்னா நான் அப்படிங்கிறது போயிடும். அப்போ நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன், எனக்கு இது சுவையாக இருக்கு, எனக்கு இது பிடிக்கல, நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி என்னை மையமா வச்சு நாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள், நாம் செய்யக்கூடிய பல விஷயங்கள், இது எல்லாத்திற்கும் காரணம் என்னன்னா அந்த ஆத்மா. அந்த ஆத்மா போயிடுத்து அப்படின்னா, அது போயிடுத்துன்னு இல்லை, அந்த ஆத்மாங்கிற ஒரு தத்துவம் இல்லைன்னா நான்கிறது இல்லாம போயிடுது. ஏன்னா நான்கிறது எப்ப சொல்றேன், என்னை உணரக்கூடிய நிலையில் நான் இருப்பதனால்தான் நான் நான்கிறதே சொல்ல முடியாது. அதுதான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவை பற்றி அழகான ஒரு விஷயத்தை சொன்ன 2 விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த ஆத்மா என்ன பண்றதுன்னா, அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொன்ன, நைந்த துணியை மாற்றுவது போல் இந்த ஆத்மா என்ன பண்றதுன்னா, நஞ்சு போன துணியை மாத்திட்டு நம்ம எப்படி ஒரு புது துணியை போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆத்மா ஒரு உடல் இறந்த பிறகு அந்த உடலை விட்டு இன்னொரு புது உடலை அது எடுத்து விடுகிறது. அப்படின்னா ஆத்மா உடலா மாறல, நான் துணியை தான் மாத்திருக்கேன், நான் அப்படியே இருக்கேன், துணிதான் மாறி இருக்கு. அதே மாதிரி ஆத்மா அப்படியே இருக்கு, அதை தாங்குகின்ற உடல் மாறிவிட்டது. அப்போ ஆத்மா இஸ் கான்ஸ்டன்ட். நான் எப்படி கான்ஸ்டன்டா இருந்துக்கிட்டு ஒரு துணி நஞ்சு போகும்போதும் பயன்படுத்த முடியாத நிலை அடையும் போது அதை தூக்கிட்டு இன்னொரு துணியை போட்டுக்கிறேனோ, பட் நான் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஆத்மா கான்ஸ்டன்டா இருக்கு, அது 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 அதை சார்ந்து இருக்கக்கூடிய சரீரமாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நாம் பிறப்பு என்கின்றோம், இறப்பு என்று சொல்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றேன், அதை இது அழகா சொன்ன இப்படி இருந்த ஆத்மா இதெல்லாம் ஆத்ம தத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு எப்படி அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள அடுத்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி அவர் ஆரம்பிக்கிறார்னா, அர்ஜுனன்ட்ட இந்த ஆத்மா அழியாது, அப்போ இந்த ஆத்மாவை உன்னால கொல்ல முடியாது. ஒருவேளை நீ துரியோதனனையும் அர்ஜுனனையும் துரியோதனனையும் துரோணரையும் மற்ற அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஆத்மாவை பார்த்தால் நீ ஆத்மாவே அழிக்க முடியாது, அது அழிய போறது இல்லை. அப்ப நீ யாரையுமே கொல்றது இல்லை, அப்படி எதுக்கு நீ கவலைப்படுற, போர் சண்டை போடு. இவெல்லாம் ஆத்மா, இவெல்லாம் ஆத்மான்னு சொல்லும் போது அது ஆத்மா அழியாதது, அப்ப நீ யாரை கொல்ல போற, எதுவுமே சாக போறது இல்லையே அப்படின்னு சொன்னவர் கூடவே ஒண்ணு சொல்லிட்டார். அப்புறமா என்னன்னு அர்ஜுனனுக்கு, ஒருவேளை இந்த ஆத்மாவே அழியக்கூடியதாகவே வச்சுப்போமே, இந்த ஆத்மாவே அழியக்கூடியதாக இருந்தாலும் அது அழியதான் போறது, அப்புறம் அதை நீ அழிச்சுட்டேன்னு சொல்றதுல என்ன கவலை இருக்கு? உன்னுடைய கணக்கு பிரகாரமே நான் வரேன் அர்ஜுனா, ஒருவேளை ஆத்மா அழியக்கூடியதாகவே இருக்கட்டுமே, அழியக்கூடிய ஒன்ன நான் அழிக்கிறேன்னு சொல்லி ஏன் கவலைப்படுற? அதுவும் கவலைப்படுறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி இன்னொரு கோணத்திலையும் பகவான் எடுத்து சொல்ற. அப்புறம் இன்னும் அதை எம்பசைஸ் பண்றதுக்கு என்ன சொன்னார்னா, தோன்றக்கூடிய அனைத்துமே அழியக்கூடியது, அழிந்த அனைத்துமே தோன்றக்கூடியது அப்படின்றதையும் எடுத்து சொன்னார். அதையும் எடுத்து சொன்னார். அதையும் எடுத்து சொன்னார். தோன்றக்கூடியது அனைத்துமே அழியக்கூடியது, அழிந்த அனைத்துமே தோன்றக்கூடியது அப்படின்றப்போ இட்ஸ் எ ரீசைக்கிளிங் ஹேப்பனிங். இருக்கிறதுல இருந்து வெளியில வருது, வெளியில வந்தது மறுபடியும் இருக்கிறதோட கலந்துருது, திருப்பி அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்படின்றப்போ நீ எதையோ கொண்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடவே நினைச்சுக்காத அர்ஜுனா. ஓகே, இது சைக்கிள் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்றத எடுத்து சொன்ன. அப்புறம் அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி ரொம்ப வருத்தத்தோட ஒரு வார்த்தையும் சொல்லி முடிக்கிறார். என்னன்னா, இந்த ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடியவர்கள், ஆத்ம தத்துவத்தை, இந்த பிரம்ம ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவு. அப்படியே சொன்னாலும் அதை கேட்கக்கூடியவர்கள் அதை விட மிக குறைவு. அப்படியே கேட்டாலும் அதை பின்பற்றி வாழ்க்கை முறையாக மாற்றக்கூடியவர்கள் அதை விட மிக மிக குறைவு அப்படின்றதை சொல்லி முடிச்சுட்டு அர்ஜுனனுக்கு சுதர்மத்தையும் பத்தி சொன்னார். அர்ஜுனா, ஒருவேளை உனக்கு இது தர்மமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தா
ஒரு சத்திரியனுடைய தர்மம் அதர்மம் நடக்கின்ற பொழுது அந்த தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை நீ ஒழிக்க வேண்டும். அது சத்திரியனுடைய சுதர்மம். அப்படி இருக்கும் பொழுது நீ உன் தர்மத்தை தான் செய்கின்றாயே ஒழிய நீ அதர்மமாக எதுவுமே செய்யவில்லை அர்ஜுனா. ஆகவே நீ போர் செய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அர்ஜுனனை தர்மம்ங்கிற ஒரு பயத்துல நீ அதர்மமோன்ற பயத்துல நீ சண்டை போடாம இருந்தேன்னா ஒரு சத்திரியனுடைய அடிப்படை கடமை ஸ்வதர்மம். இதுதான். எங்கெல்லாம் தர்மத்திற்கு நாசம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது தர்மத்தை காப்பதற்காக நீ யுத்தம் செய்துதான் தீர வேண்டும். அது தர்ம யுத்தம். அதனால் உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும், உனக்கு சொர்க்கலோகம் காத்திருக்கும் அப்படின்றத சொல்லி அந்த இடத்துல அப்படியும் மோட்டிவேட் பண்ணிட்டு 39வது ஸ்லோகத்துல இருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்றாரு? 39வது ஸ்லோகத்துல இருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் கர்ம யோகத்தை பத்தி சொல்றாரு. அர்ஜுனா, இது வரைக்கும் நான் உனக்கு சாங்கியத்தை பத்தி சொன்னேன், இனி உனக்கு நான் யோகத்தை பத்தி சொல்றேன் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிற. இங்க அர்ஜுனன் எதுவுமே கேட்கல, ஆனா பகவானாகவே ஷிஃப்ட் பண்ற. ஏன் ஷிஃப்ட் பண்றாருன்னா நம்ம 3வது அத்தியாயம் போகும்போது அந்த காரணத்தை புரிஞ்சுப்போம். ஏன் இந்த இடத்துல ஞான யோகத்தை ஆத்மா பத்தி சொல்லிட்டே வந்தார, எதுக்கு நடுவில் போய் கர்ம யோகத்தை நுழைக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் என்ன சொல்றாருன்னா சாங்கியம்னா ஞானம். ஞானத்தை பத்தி இது வரைக்கும் நான் உனக்கு சொன்னேன், இனி நான் உனக்கு யோகத்தை பத்தி சொல்றேன். யோகம்னா கர்ம யோகத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறார்னா, கர்ம யோகத்தை பற்றி விலாவரியாக 3வது அத்தியாயத்தில் சொல்ல போகின்றார். இங்கு கர்ம யோகியை பற்றி சொல்கின்றார். பிறகு ஸ்திர புத்தி ஒழிக்கக்கூடியவனை பற்றி சொல்கிறார். அப்போ இந்த கர்ம யோகி யாருன்னா, கர்மத்தை யோகமாக செய்யக்கூடியவன். அதற்குண்டான விஷயத்தை நம்ம பார்த்தோம். கர்மத்தை எப்படி யோகமாக செய்வது அப்படின்றப்போ அடிப்படையாக 1-2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். கர்மம் செய்யாமல் மனிதனால் இருக்க முடியாது, இது முதல் விஷயம். அப்போ இந்த கர்மத்தை நாம் செய்தேதான் ஆக வேண்டும் என்கின்ற பொழுது அந்த கர்மத்தை எப்படி செய்தால் அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பற்றாகப்பட்டது நமக்கு இல்லாமல் போய்விடும்ங்கிறதா கர்மயோகத்தினுடைய முதல் முயற்சி. நீ எப்படி கர்மம் பண்ணாம இருக்க முடியாது, கர்மத்தை பண்ணியே ஆகணும். ஆனா பற்று எதனால வருதுன்னா கர்மத்தினால் தான் பற்று வருகிறது. நாம் கர்மத்தை செய்யத்தான் பற்று வருகிறது. சும்மாவே இருந்தா எப்படி பற்று வரும்? அப்போ ஒரு செயலில் இறங்க அது நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த அனுபவம் சுகமாக இருக்கின்ற அனுபவமாக இருக்கின்ற பொழுது அதை மீண்டும் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு தூண்டுதல் நமக்குள்ள வருது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன உதாரணம் மாதிரிதான் ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டுட்டேன்னா அது எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அந்த அனுபவம் கிடைச்ச உடனே சும்மா இருக்க முடியறதோ, மறுபடியும் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடலாம் தோணுது. இப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு ஐஸ்கிரீம் மேல ஒரு பற்று வந்துடுது. அது வேணும். அப்ப எப்பெல்லாம் நான் ஐஸ்கிரீமை பாக்குறேனோ அது வேணும்னு ஆரம்பிக்கிறேன். இப்ப அதை நான் பார்க்க முடியலன்னா கூட வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு கர்மத்தை நான் செய்தேன், ஒரு செயலை செய்தேன், அந்த ஐஸ்கிரீம்ங்கிறத வாங்கி சாப்பிடுறது. சாப்பிட்டது எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அந்த அனுபவம் எனக்கு சுகமான அனுபவம். இப்பொழுது எனக்கு அந்த அனுபவம் அந்த சுகத்தில் நான் அடிமையாகி விட்டதனால் எனக்கு அதன் மீது அந்த சுகத்தை தரக்கூடிய வஸ்துவின் மீது எனக்கு ஒரு பற்று வந்து விட்டது. இப்போ ஐ am demanding or I am craving for it. கிடைக்காதா கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்காம போச்சுன்னா வருத்தம், கிடைச்சது சாப்பிட முடியாம போயிடுச்சுன்னா பெரிய துக்கம். ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னேன், ஒருத்தர் ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுத்தார், எடுத்து வாயில வச்சுக்கலான்றப்போ யாரோ ஒருத்தர் அந்த பக்கமா வேகமா போனா தட்டி விட்டுட்டா கீழே விழுந்துருச்சு. இப்ப இது எனக்கு ஒரு பெரிய துக்கத்தை தரப்போகுது. ஐயோ, கை கெட்டினது வாய் கெட்டலையே, எவ்வளவு ஆசையா இருந்து இப்படி தட்டி கீழே தள்ளி விட்டுட்டாலே போச்சே. ஏன்னா அதன் மீது இருக்கக்கூடிய பற்று, அந்த பற்றுக்கு காரணம் கர்மம். அப்போ கர்மத்தை தரக்கூடிய பற்றை
பற்றில்லாமல் கர்மத்தை எப்படி செய்வது? அதுதான் கர்மயோகம். எது ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே சொல்யூஷனா மாத்தணும். ஒரு சின்ன கதை அன்னைக்கு சொன்னேன்னா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இப்ப சொல்றேன். உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஏதோ ஒரு பிசினஸ் முடிச்சுட்டு கையில கொஞ்சம் நிறைய பணம் வச்சிருக்கார். ட்ரெயின்ல ஏறுற. இது எப்படியோ ஒரு திருடனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 2 நாள் 2 ராத்திரி பிரயாணம் ஊர் போய் சேர்றதுக்கு. அந்த திருடன் நினைச்சான் இன்னைக்கு ராத்திரி அவர் தூங்குவாரு. தூங்கி எழுந்த உடனே தூங்கும்போது பணத்தை எடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஷன் எங்க வருதோ அங்க இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடியா இருக்கான். அவர் தூங்கிட்டார். நல்லா தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பணத்தை தேடி தேடி பையெல்லாம் திறந்து அங்க திறந்து இங்க திறந்து அங்க திறந்து தேடி 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 பார்த்தா அந்த பணம் கிடைக்கவே இல்லை. பணம் கிடைக்கவே இல்லை. இதுக்குள்ள காலையில வந்துடுத்து. அவர் முடிச்சுட்டு இவன் ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி அங்கிருந்து போயிட்டான். இவருக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று இது பண்ணவே இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து சிரிச்சுக்கிட்டு அதை பல் தேய்ச்சிட்டு வரேன், நல்லா தூங்கி எழுந்தேன், முதல்ல பல்ல தேய்ச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவன் போய் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வரான். இந்த பிசினஸ் மேன் பணத்தை எண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்ப இது நம்ம ராத்திரி எல்லாம் தேடினோம், பணம் கிடைக்கல, எங்கடா வச்சிருந்தாரு இவர் இந்த பணத்தை? இப்ப உட்காந்து எண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி வந்தது. அவரும் தூங்கிட்டார். இவனும் தேடி 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 பார்த்தோன்னா பணம் கிடைக்கல. பொழுது விடிஞ்சிருது. அவர் எழுந்துட்ட திருப்பி அதே வேலையை பண்ணினா என்ன பண்றது, சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன், போய் பல் தேய்ச்சிட்டு வரேன்ட்டு போனான். போயிட்டு வந்து பார்த்தா இவர் எண்ணின்னு இருக்க. அந்த திருடன் சரணாகதி ஆயிட்டான். ஐயா, நான் ஒரு மகா திருடன் நினைச்சேன், என்னை விட ஒரு பெரிய ஆளா நீங்க இருக்கீங்க. நானும் ராத்திரியெல்லாம் இந்த பணத்தை தேடி 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 நான் உங்கள்கிட்ட இருந்து திருடன்னு சொல்லி கிடைக்கவே இல்லை. ஆனா நீங்க இந்த பணத்தை வச்சீங்க, அப்படி எங்கதான் எனக்கு தெரியாம நீங்க இந்த பணத்தை வச்சீங்கன்னா அதுக்கு அந்த பிசினஸ் மேன் சொன்னா, அப்பா ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ டாய்லெட் போயிட்டு வருவியே, அந்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து உன் தலகாணி கடியில வச்சுட்டேன். உன் தலகாணி கடியில வச்சுட்டேன். நீ நிச்சயமா உன் தலகாணி கடியில தேட மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்கிட்டதான் தேடுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்ககிட்ட அதை வச்சுட்டேன்னா அது பத்திரமா இருக்குமே நாங்க வச்சுட்டேன். காலையில இருந்து நீ பல் தேய்ச்சிட்டு வரேன்னு சொல்லி போனியோ இல்லையோ, அந்த நேரத்துல உன் தலகாணி கடியில இருந்து அந்த பணத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ அந்த திருடன் கையிலேயே அந்த பொறுப்பை கொடுத்துட்டான். திருடன் பணத்தை திருடிட்டு போயிடுவான்ற அந்த திருடன் கையிலேயே அந்த பணத்தை வச்சுட்டான்றப்ப என்னாச்சுன்னா அந்த திருடனே அதுக்கு பாதுகாப்பா மாறிட்டான். அவனை அறியாமலேயே அந்த திருடனே அதுக்கு பாதுகாப்பா மாறிட்டான். அதுதான் இந்த இடத்துல கர்ம யோகத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது கர்ம யோகத்தை செய்யக்கூடியவன் அதுதான் வெற்றியான செயல் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா கர்ம யோகம் தான் வெற்றியை தரும், அல்லது கர்ம யோகி தான் வெற்றி அடையக்கூடியவன் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, கர்மத்தினால் வரக்கூடிய பற்றை கர்ம யோகத்தின் மூலியமாக நீக்கிவிட முடியும் அப்படின்றப்போ இந்த கர்ம யோகம் என்பது பலம் வாய்ந்தது, வெற்றிக்கு வாய்ப்பாக அமைகிறது அப்படிங்கறத எடுத்து சொன்னார். அப்ப இந்த கர்ம யோகியை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது என்னன்னா, கர்ம யோகியை பற்றி சொல்கின்ற போது ஸ்திர புத்தி இருக்கக்கூடியவன் இந்த கர்ம யோகி. அவனுடைய புத்தி நிலையானதாக இருக்கும், அவனிடத்தில் தடுமாற்றம் இருக்காது. ஏன் தடுமாற்றம் இருக்காதுன்னா, அப்ப இந்த கர்ம யோகம்னா என்னன்னா, ரைட் ஆக்ஷன் வித் த ரைட் ஆட்டிடியூட். இதை பத்தி மறுபடியும் நாம 3வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் பார்க்க போறோம். அப்புறம் வேற பல கருத்துக்களை கர்ம யோகத்தை பத்தி பார்ப்போம். ரைட் ஆக்ஷன் வித் த ரைட் ஆட்டிடியூட். அப்போ நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாகவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை ஈஸ்வர பிரசாதமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அப்படிங்கிறது தான் இது. அப்போ கர்மத்தை விட்டு ஒருவன் எப்படி கர்ம யோகியாக மாறலாம் என்றால், அவன் செய்யக்கூடிய தினசரி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாகவும், அதிலிருந்து என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலனை ஈஸ்வர பிரசாதமாகவும் அவன் எடுத்துக்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான சில விஷயங்களையும் வழிகளையும் சொல்லுகிறார். 3 குணங்களை கடக்க வேண்டும். தமோ குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், 3 குணங்களையும் கடக்க வேண்டும். ஒரு கர்ம யோகி எப்படி இருக்கும், அடைய வேண்டும்னா என்னன்னா இப்படிதான். முதல் ஸ்டெப்பு 3 குணங்களை கடக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா வைராக்கியம் அடைதல். ஸோ வைராக்கியம்னா என்னன்றதை பார்த்தோம். அந்த டிஸ்கிரிமினேட்டரி பவர், உண்மை எது உண்மை அல்லாதது எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு, அதை தான் நம்ம வைராக்கியம் என்று சொல்கின்றோம். அப்போ எது உண்மை எது உண்மை இல்லாததுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வர வேண்டும். அப்போ அதில் என்ன சொல்றாருன்னா, கர்மண்யேவ அதிகாரஸ்தேன்ற ஒரு ஸ்லோகத்துல சொல்லி, கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை. அப்ப இந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கணும். உண்மை எதுன்னா, கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிலிருந்து வரக்கூடிய பலன் அது என்னுடைய கட்டுப்பாடுக்குள் கிடையாது. உண்மை அல்லாதது என்னன்னா, கர்மத்தை செய்கின்ற நான் நினைத்தபடி பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்ற நினைப்போட நம்ம செய்யறோமே, அது உண்மை அல்லாதது. அப்படி செய்யக்கூடிய செயல் உண்மை அல்லாதது. இதை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, கர்மத்தின் மீது எனக்கு கவனம் இருக்கும். ஏன் நான் பற்று எதனால வருது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால பற்று வரல, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அப்புறம் அதுல இருந்து ஒரு பலன் இருந்தது இல்லையா, அந்த சுவை, அந்த சுகம், அந்த பலன் தான் பற்றுக்கு காரணமாகிறது. ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பற்றுக்கு காரணம். அப்போ நாம் பலன் மீது கவனத்தை வைக்க வைக்க அது பற்றாக மாறுகிறது. அது கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி, கிடைக்காத பொழுது துக்கம். ஆனால் உண்மை என்னன்னா, கர்மத்தை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது, பலன் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படின்றப்ப அதன் மீது உனக்கு கண்ட்ரோல் இல்லை. அதனால எது கிடைக்கிறதோ அதை ஏத்துக்கோ. இதற்காக நீ கர்மத்தை செய்யாமல் விட்டு விடாதே, கர்மத்தை செய்யினா. ஏன் எதுக்காக இதை சொன்னார்னா, எல்லாமே விதிபடிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு கர்மத்தை செய்ய வேண்டும்னா, எல்லாமே விதிபடிதான் நடக்கும், ஆனால் எது நடக்கும் எது நடக்காது என்பது உனக்கு தெரியாது. உன்னுடைய முயற்சி அதை உனக்கு புரிய வைக்கும். அதான் இங்க போச்சு. எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது எனக்கு தெரியாது. That is the secret in my life. What is my future? I don't know. ஜாதகத்திலே பார்த்துட்டே தான் சொல்லலாம். But that is different. அப்ப எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது எனக்கு தெரியாது. அது எது எனக்கு தெரிய வைக்க போறது? முயற்சி தான் அதை எனக்கு தெரிய வைக்க போறது. நான் முயற்சி செய்து இது நடந்தால் இது நடக்கக்கூடியது, இது நடக்கவில்லை என்றால் இது எனக்கு நடக்காதது. அப்ப என்னன்னா, நடந்ததுன்னா அதை எடுத்துக்கோ, நடக்கலைன்னா என்னன்னா அதையும் ஏற்றுக்கொள். அதுதான் கர்மயோகம். அந்த ஸ்லோகத்தை அவ்வளவு அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னா அது இதான் சொல்ற. கர்மத்தை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது, பலனை அதிகாரம் இல்லை. அதற்காக கர்மத்தை செய்வதையும் விட்டு விடாதே. இதுவும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விதிப்படிதான் வாழ்க்கைன்னு சும்மா இருக்கிறது முட்டாள்தான். நம்ம சாஸ்திரம் அதை சொல்லவே இல்லை. அவரவர்கள் கர்ம பலன் பிரகாரம் தான் அவர் வாழ்க்கை இருக்கிறது, அது வேறு. ஆனால் என்ன கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரியாதுன்றப்போ முயற்சியாகப்பட்டது அதை நமக்கு தெரிய வைக்கும். கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது, கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள், கிடைக்கவில்லை என்றால் அதையும் நீ ஏற்றுக்கொள். அப்போ அதுதான் நமக்கு அந்த முயற்சி சொல்லி கொடுக்கிறது அப்படின்றத சொன்னோம். கர்மத்தை செய்யத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னோம். அத யோகக்ஷேமத்தை விட வேண்டும், இருமையை கடந்து எல்லாவற்றையும் சமமாக பார்க்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, இன்பத்தையும் துக்கத்தையும் ஒருபோல் பார்க்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் இப்ப நாம சொன்னோம். முயற்சியில நம்ம வேண்டியது கிடைத்தால் நமக்கு துன்பம், இன்பம். வேண்டாதது கிடைச்சாலோ இல்லை வேண்டது கிடைக்கலனாலோ நமக்கு துன்பம். ரெண்டையும் ஒன்னா பாரு அப்படின்றது இந்த இடத்துல சொல்ற. இதெல்லாம் கர்ம யோகியை பத்தி. கர்ம யோகத்துல நம்ம 3வது அத்தியாயத்துல இன்னும் ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க போறோம்.
கர்மத்தின் உண்டான பலனை தியாகம் செய்யும் சொல்ற. ஏன்னா அந்த தியாகத்தை செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துருச்சுன்னா பற்று போயிடும். இல்லைன்னா பற்று இல்லாதவனுக்கு தான் தியாகம் செய்யற மனப்பான்மை வரும். எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கணும், என்னது என்னது எனக்கு எனக்குன்னு சொன்னான்னா அவனால எப்படி தியாகம் பண்ண முடியும்? இன்னொருத்தருக்கு எப்படி தானம் பண்ண முடியும்? முடியாது. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு கொடுப்போம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா நமக்கு வேண்டாததை கொடுத்தோம். அது கிடையாது தியாகம். அது எப்படி நீ வேண்டான்னு வச்சுட்ட, உனக்கு எது விருப்பமோ, எதில் மகிழ்ச்சி இருக்கிறதோ, எது உனக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதை நீ தியாகம் செய்ய பழகிவிட்டாய் என்றால் பலனை தியாகம் செய்ய பழகிவிட்டாய். என்னன்னா பலன் மீது உனக்கு பற்று இல்லாமல் போய்விடும். அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுட்டோம். இனி 4வதாக கடைசியாக கர்மயோகத்தில் இந்த 2வது அத்தியாயத்தில் சொன்னது என்னன்னா ஸ்திதப்பிரஜ்ஞனை பற்றி சொன்னார். ஸ்திதப்பிரஜ்ஞன் என்பது சமமான நிலையில் இருக்கக்கூடியவன், மனநிலை ஒருபோல் இருக்கணும் அவனுக்கு, அவனை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற. ஓகே, அதாவது ஒரு சன்னியாசி. ஏன்னா அர்ஜுனன் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கறான். அதனால இந்த 4வது பார்ட் வருது. என்ன கேட்கறான்னா, நீ இவ்வளவு ஞானியை பற்றி சொன்னீங்க, அந்த ஞானி தன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்வான், உலகத்தோடு எப்படி நடந்து கொள்வான்? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. அதற்குண்டான பதிலாகத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். தன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்வான்னா தன்னில் தானே மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் சன்னியாசி அல்லது ஞானி. தன்னில் தானே மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனக்கு மகிழ்ச்சி வருவதற்கு வேறு எதுவுமே காரணமாக இருக்க வேண்டாம். ஏன்னா நானே மகிழ்ச்சியா இருக்கேன். நானே மகிழ்ச்சியா இருக்கேன். எப்படின்னா கிணறு மாதிரி. கிணத்துல தண்ணி எப்படி வருதுன்னா அதுல இருக்கிற ஊத்துல இருந்து தான் தண்ணி வருது. நான் வேற எங்க இருந்த தண்ணியை கொண்டு வந்து கிணத்துல நிரப்பணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கிணத்துல இருக்கிற ஊத்துல இருந்தே தண்ணி வந்துட்டு இருக்குன்றப்போ கிணத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வேற ஒன்று தனியாக தேவையில்லை. அப்போ ஒரு சன்னியாசிக்கு என்னன்னா மகிழ்ச்சிங்கிறது அவனுக்குள்ள இருந்தே வந்துட்டு இருக்குன்றப்போ அவன் மகிழ்ச்சி அடைவதற்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ ஒரு சன்னியாசி தன்னிடத்தில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்றால் தன்னில் தானே மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கின்றான் அப்படின்ற. அடுத்தது என்ன சொல்றாருன்னா வெளி சூழ்நிலை தன்னை பாதிக்காதவாறு தன் அறிவில் நிலையாக இருக்கின்றான். ஏன்னா சன்னியாசி என்பவன் யாருன்னா ஞானத்தை அடைந்தவன், பிரம்ம ஞானத்தை அடைந்து அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன். அவன் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அறிவு, இதுதான் நம்ம கடைசியில ஸ்லோகத்துல எல்லாம் பார்த்தோம். அவன் அறிவே ஸ்திரமானது, அவன் அறிவே நிலை கொண்டது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே வரும். அப்போ வெளி சூழ்நிலையை தன்னை பாதிக்காதவாறு அவன் நடந்து கொள்கிறான் அப்படின்றப்போ இந்த இடத்துல என்னன்னா அந்த வெளியிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவரவருடைய கர்ம வினை பிரகாரம் வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சக்தி. அதை பயன்படுத்த தெரிந்து விட்டால் வெளியில நடக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஒண்ணுமே பாதிக்காது. எப்படின்னா மழை பெஞ்சு வெளியில எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கு, ஏகப்பட்ட கொசு எல்லாம் வெளியில இருக்கு. இது எதுவுமே ஒரு கொசுவும் உள்ள வராத அளவுக்கு நான் சேஃப்டி ப்ரிகாஷனரி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னன்னா கொசுக்கள் எல்லாம் வெளியில இருக்கு, ஆனா எதுவுமே எனக்குள்ள வராது. அந்த வெளியில இருக்கக்கூடிய கொசு என்னோட ரூமை பாதிக்காத அளவுக்கு நான் ப்ரிகாஷனரி பண்ணிட்டேன். அந்த உதாரணத்தை அப்படியே நம்ம லைஃப்ல எடுத்துட்டோம்னா நம்ம கர்ம பலன் பிரகாரம் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்கள் எதுவுமே நம்மை பாதிக்காத அளவிற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வது அதுதான் சன்னியாசி. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட அறிவை அடைந்தவன், பிரம்ம ஞானத்தை அடைந்தவன் அவன் அப்படின்றான். அதுக்கப்புறம் நல்லது கெட்டது இந்த இருமையிலிருந்து வெளியில வந்துட்டான். நண்பன் பகைவன், பிடித்தது பிடிக்காதது, ஆரோக்கியம் அனாரோக்கியமான விஷயங்கள், தர்மம் அதர்மம் எல்லாம் அவன்கிட்ட கிடையாது. அந்த இருமையிலிருந்து அவன் வெளியில வந்துட்டான். அவனுக்கு எல்லாமே ஒரு போலதான், எல்லாமே ஒரு போலதான், எதையுமே வேறுபடுத்தி பார்க்கவே மாட்டான். அப்புறம் இந்திரிய கட்டுப்பாடை பற்றி சொன்னார். அப்படிப்பட்ட சன்னியாசியாக ஆக வேண்டும் என்றால் கர்மயோகம் தேவை. அந்த கர்மயோகத்திற்கு 3 வழிகள், பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு 3 வழிகள், சிரவண மனன நிதித்தியாசனம்ங்கிற 3 வழிகள். இந்த சிரவணமும் மனனமும் செய்து அதை நிதித்தியாசனமாக ஆக்க வேண்டும் என்றால், அதை அறிந்த அறிவை நாம் வாழ்க்கை முறையில் கொண்டு வர வேண்டும் என்றால், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த தூண்டுதலில் இருந்து நாம் தப்பித்து கற்ற அறிவை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால் முதல்ல என்ன வேணும்னார், இந்திரிய கட்டுப்பாடு வேணும்னு சொன்னார். அதற்கு ஆமையை ஒரு உதாரணமாக சொன்னார். எப்படி அந்த ஆமை ஒரு ஆபத்து வருகின்ற நேரத்தில்
தன் தலை கால்களை எல்லாம் உள்ளே இழுத்துக்கொள்கிறதோ அதே போல் புலன்கள் மூலியமாக எனக்கு ஒரு ஆபத்து வரும் என்கின்ற பொழுது அந்த புலன்களை அந்த பக்கம் செல்லாமல் நாம் இழுத்து வைத்து கொள்ள வேண்டும். இதையும் சொன்ன அப்புறம் இந்த புலன்களுடைய வேலையை என்னன்னா, புலன்களுடைய வேலையை வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்பு வைத்துக் கொள்வது தான் புலன்களோட வேலை. அப்ப அது நமக்கு தேவைதான், ஆனா அது நம்மை மீறி போகக்கூடாது. ஏன்னா இந்த புலன்களுக்கு பலம் வந்துருச்சுன்னா அது மனசையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஓடிடும் அப்படின்றத சொன்ன. அப்புறம் மனக்கட்டுப்பாடுங்கிறதையும் சொன்ன. மனதை நம் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன. இந்த மனசை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கல அப்படின்னா மனம் கட்டுப்பாடு அடைவதற்கு புலன் கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடுக்குள் இருந்தாலும் இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய வாசனை கொஞ்சம் தூண்டுதலை தந்து கொண்டு இருக்கும். எப்படின்னா, மாம்பழத்தை சாப்பிட்டு 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 இருந்த நான் இப்ப என்னன்னா, டாக்டர் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார், நானும் சாப்பிட போறது இல்லைங்கிறது தீர்மானம் பண்ணிட்டேன். மாம்பழத்தையும் நீ நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி மாம்பழத்தை பார்க்கறதே நிறுத்திட்டேன். புலன்களுக்கு தீனி போடுவதை நிறுத்தி விட்டேன். ஆனால் ஏற்கனவே தீனி போட்டு மனசுக்குள்ள போய் அது பதிஞ்சு போச்சு. இப்ப அந்த பதிவு என்னை தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த மனசு தூண்டும், சரி ஒண்ணுதான் சாப்பிட்டு பாரு. ஆனா காலப்போக்கில் அதுவும் போயிடும். இதுக்கும் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். சைக்கிளை வேகமா மிதிச்சுக்கிட்டே இருந்தோம், சைக்கிள் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் சைக்கிள் மிதிக்கிறத நிறுத்திட்டேன். அதனால நான் சைக்கிள் மிதிக்கிறத நிறுத்திட்டேனேங்கிறதுனால சைக்கிள் உடனே நின்றுடுமான்னா நிற்காது. அது கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும். மெல்ல 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 அந்த வேகம் குறைந்து 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 அப்புறம் அது நின்றுடும். அதுதான் நாம பழகிக்கணும். இந்த மன கட்டுப்பாடு இல்லை என்றால் பற்று வரும், பற்றினால் கோபம் வரும், கோபத்தினால் மயக்கம் வரும், மயக்கத்தினால் நினைவு தவறும், நினைவு தவறுவதால் புத்தி நாசம் ஏற்படும், புத்தி நாசத்தால் வாழ்க்கையே நாசமாகிவிடும்ங்கிறது எடுத்து பகவான் சொன்னார். மனக்கட்டுப்பாடுனால் நமக்கு ஏற்படக்கூடியது என்னன்னா மன அமைதி, புத்தி ஒரு நிலைப்படும். அப்படி இருக்கும்பொழுதுதான் அந்த நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய கற்ற அறிவை வாழ்க்கை முறையாக மாற்றி நாமும் சன்னியாசியாக இருந்து பலனை தர முடியும். மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் கடலில் செல்லுகின்ற தோணி மீது காற்று வேகமாக அடிக்கின்ற பொழுது அந்த தோணியாகப்பட்டது எப்படி நிலைத்தாடுமாறுமோ அதுபோல் இந்த இடத்துல கடல்னு சொல்லக்கூடியது பிரம்ம ஞானத்தை அடைகின்ற முயற்சியில் நான் இருக்கின்ற பொழுது இந்த மனது கட்டுப்பாடு இல்லை என்றால் காற்றாகப்பட்டது, அதாவது ஐம்புலன்கள் மூலியமாக உள்ளே வரக்கூடிய விஷயமாகப்பட்டது இந்த மனதை அலக்கழித்து அந்த ஞானத்தை அடைய விடாமல் என்னை தடுக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொல்லி எப்படி முடிச்சாருன்னா, இது எல்லாம் அடைந்தவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கடல் இருக்கு, எல்லா நதிகளும் கடல்ல கலக்கிறது, அவ்வளவு நதிகள் கடல்ல கலந்தாலும் அது எல்லாத்தையுமே கடல் வாங்கிக்கிறது, வேண்டான்னு சொல்லலை, எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. கடலுக்குள்ள வந்த நதிகள் கடலோட தன்மையை அடையிறதை ஒழிய கடல் தன்னிலை மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சன்னியாசியினுடைய ஒரு உயர்ந்த நிலையை அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். ஒரு சன்னியாசி எப்படி இருப்பான்னா, ஐம்புலன்கள் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உள்ளே போகும், உள்ளே போன அந்த விஷயங்கள் இவனாக மாறிவிடுமே ஒழிய இவனுக்குள் எந்த விதமான மாற்றமும் வராது. அதுதான் அந்த ஸ்திர புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை உயர்வாக சொல்லி எப்படி அர்ஜுனன்ட்ட முடிக்கிறார்னா, இந்த பிரம்ம நிலையை வயதான காலத்தில் அடைந்தாலும் பிரம்ம நிர்வாணத்தை அடைய முடியும். அப்ப இந்த ஞானத்தை அடைவதற்கு கால அவகாசம் இருக்கா, வயசு இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீ எந்த வயசில் இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தாலும் உடனேயே பிரம்ம நிர்வாணத்தை அடைந்து விடுவாய் என்றால் நீ அந்த பிரம்மனாக மாறி விடுவாய் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அத்தியாயத்தை மிக அழகாக முடிக்கின்றார் பகவான். நாமும் இந்த சம்மரியோட முடிக்கிறோம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா இந்த வகுப்பை இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த வகுப்புல நாம் 3வது அத்தியாயத்துக்குள்ள போகலாம். No questions to be asked. The thing is, we have to practice all these things and continue our life like yes. whatever things he has told us that yes. we have to try to follow it. Yes.
சரி, அப்ப முடிச்சுக்கலாமா நம்ம இந்த வகுப்பை? ரொம்ப நல்லா ஒரு ரிவிஷன் கொடுத்தல் 72 ஸ்லோகத்தையும். அது ரொம்ப ஒரு எல்லாமே கேட்டது, நீங்க கேட்ட மாதிரியே இருக்கு. ஒரு பிரீஃப் இது கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. குருவே சரணம், அவர் தான் அதுக்கு காரணம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நீங்க எதாவது சொல்ல ட்ரை பண்றீங்களா சந்திரசேகர் சார்? ரொம்ப பிரமாதமா இருக்குது. சூப்பர் சமிகா, ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். குருவே சரணம். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம 3வது அத்தியாயத்தோட தன்யவாதக. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.